டிஎம்சி தண்ணீர் தான், ஒருபோதும் உடையாது. இதைத்தான் தண்டபாணி அட்வொகேட் ஜெனரல் கேரள உயர்நீதிமன்றத்திலே திருவனந்தபுரத்திலே சொன்னார். எனவே இந்த அணை பாதுகாப்பாக இருக்கிறது. அவர்கள் அந்த தண்ணீர் பாய்ந்து செல்கின்ற பகுதி கூட பள்ளத்தின் வழியாகத்தான் அங்கே செல்ல முடியும். 3500 அடி 4000 அடி உயரத்துக்கு மேலதான் மக்கள் வசிக்கிறார்கள். எந்த ஆபத்தும் அவர்களுக்கு ஏற்படாது. ஆனால் திட்டமிட்டு லட்சக்கணக்கான மக்கள் மடிவது போல கிராபிக்ஸிலே சீடிகளை அச்சுதானந்தன் ஆட்சியை தயார் செய்து லட்சக்கணக்கான சீடிகளை தமிழக அங்கே கேரளா பூராவிலும் பரப்பினார். அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் 2006 இருதரப்பு வாதங்களை கேட்டு பிப்ரவரி 27 ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்த பிறகு, நியாயமான தீர்ப்பை, தமிழ்நாட்டுக்கு தான் சட்டபூர்வமான உரிமை உண்டு, அணை பலமாக இருக்கிறது, 142 அடிக்கு தண்ணீரை இப்பொழுது உயர்த்திக் கொள்ளலாம், பேபி டேமை பலப்படுத்திக் கொண்டு மத்திய நீர்வள ஆணையம் சரிபார்த்த பிறகு 152 அடிக்கு உயர்த்திக் கொள்ளலாம், கேரளா எந்த முட்டுக்கட்டையும் இதுக்கு போடக்கூடாது என்று சொன்னதை சவால் விடுகிற வகையில மத்திய அரசை உச்சநீதிமன்றத்தில் துச்சமாக கருதி அணையுடைய நீர்மட்டம் 136 என்று குறிப்பிட்டு அதுவரை பட்டியலில் இல்லாத முல்லை பெரியாரை பட்டியலில் சேர்த்து அந்த திருத்த சட்டத்தின் மூலமாக அணையை உடைப்பதற்கும் கேரள நீர்வள ஆணையத்துக்கு அதிகாரம் உண்டு, இந்தியாவில் எந்த சிவில் கோர்ட்டும் இதை பற்றி கேள்வி கேட்க முடியாது என்று ஒரு படு அக்கிரமமான சட்டத்தை கேரளம் நிறைவேற்றிய போதே அதை கண்டித்து அந்த சட்டத்தை செல்லாததாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆக உச்சநீதிமன்றத்தில் இதை எதிர்த்துத்தான் தமிழக அரசு வழக்கு தொடுத்தது. பிறகு தேர்தலிலே இங்கே திமுக ஆட்சி, அங்கு அச்சுதானந்தன் ஆட்சி. உச்சநீதிமன்றத்திலே 33 வாய்தாக்கள் வரை தமிழக அரசு வழக்கறிஞர் ஆட்சேபனையே தெரிவிக்காமல் வாய்தாக்கள் கேரளம் கேட்டுக்கொண்டே வந்து கடைசியில் மீண்டும் தமிழ்நாட்டின் நியாயமான சட்ட உரிமையை நிலைநாட்டு தீர்ப்பு வந்துவிடக் கூடாது என்று வஞ்சகமாக இது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னபோது தமிழக அரசினுடைய தரப்பிலே ஆஜரான பராசரன் முற்பகலிலே வாய்மொழியாக ஆட்சேபித்த போதிலும் நண்பகல் உணவு இடைவெளிக்கு பிறகு எழுத்து மூலமாகவே ஒப்புதல் கொடுத்தது. அது மிகப்பெரிய தவறான நடவடிக்கை. பிறகு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு போய் ஜட்ஜி ஆனந்த் குழுவை போட்டாங்க. அந்த குழு ஆய்வுகள் செய்து 7 குழு, எனக்கு தெரிய 7 குழுக்களினுடைய 7 விதமான அறிக்கைகள் பெறப்பட்டு அது இறுதி கட்டத்துக்கு வந்து விட்டக்கூடிய நிலையில இப்பொழுதுதான் இதற்கு இடையில் தான் அணையை உடைப்போம் என்ற கோஷத்தை எழுப்ப ஆரம்பித்தார்கள். புதிய அணை என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். 2006 முன்னாடி புதிய அணைன்னு அவங்க சொல்லல. அணையை உடைப்போம் என்று அச்சுதானந்தன் பிரேமச்சந்திரன் சொல்ல ஆரம்பித்து ஊர்வலம் விட்டார்கள். சம்பட்டிகளோடு கடப்பார்கள். ஒவ்வொரு முறையும் அதை கண்டித்து நாம் அறிக்கை தந்திருக்கிறோம். உண்ணாவிரதம், நடைபயணம், போராட்டம், 2 முறை முற்றுகை போராட்டம், சாலை மறியல் எல்லாம் நடத்தியிருக்கோம். போக்குவரத்து தடுக்கிற போராட்டம். இவ்வளவு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் அணையை உடைப்போம் சொல்லி இந்த அணையை உடைக்கின்ற மனோநிலை ஏற்படுத்தத்தான் சோஹன் ராய் 999 டேம் 999 படத்தை எடுத்தார். அவர் பத்திரிகையாளர்களிடத்திலே நான் இதுக்காக எடுக்கல, முல்லை பெரியார் பத்தி இதுல சொல்லவே இல்லை என்று இருக்கிறாரு. வலைதளத்தில் கடந்த அக்டோபர் திங்களிலேயே வலைதளத்திலே இந்த டேம் 999 படத்தை பற்றிய குறிப்பு வெளிவந்ததில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் தெற்கே கட்டப்பட்ட ஒரு அணை, அது உடைந்து லட்சக்கணக்கான மக்கள் மடிவதை பின்னணியாக கொண்டு இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை தந்ததே அவர்கள் தான். இந்த படத்தை பற்றிய கிஸ்டே அவங்க தான் தந்தாங்க. அக்டோபர் கடைசியிலிருந்தே இதை எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு வந்தோம். இதற்கு பிறகு 21ஆம் தேதி இடத்திலே தினமணி ஏட்டிலே கேட்டபொழுது இந்த படத்தை வெளியிடவே கூடாது, மத்திய அரசு முதல்ல தடை செய்யணும், தமிழக அரசு இதை தடை செய்யணும் சொன்னோம். இதற்கு பிறகு பத்திரிகையாளர்களை ஊடகவியாளர்களை அழைத்து சென்னையிலேயே அந்த படத்தை போட்டு காட்டுகிற முடிவுக்கு வந்தார்கள். எனவே இதை மக்கள் கவனத்துக்கு கொண்டு போவதற்காகத்தான் என்னுடைய அருமை சகோதரர் சத்யா தலைமையில அதை போட்டு காண்பிப்பதற்கே விடாமல் அன்றைக்கு தடுத்ததன் விளைவாக அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அன்றைக்கு பத்திரிகையாளர்கள் முன்னிலையிலே போட்டு காட்டுகிற முயற்சி கைவிடப்பட்டது. இது என்ன நோக்கம் என்றால், தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டு விட்டது, 10 தியேட்டர்ல சென்னையிலே ரிலீஸ் பண்ணிட்டோம், ஆகவே இதற்கு வரவேற்பு இருக்கிறது என்ற ஒரு பிரச்சாரத்தை இங்கு வைப்பதற்காக நோக்கம் இந்த அணை உடைந்து லட்சக்கணக்கான மக்கள் சாவது போன்ற ஒரு பய உணர்ச்சியை அவர்கள் ஏற்படுத்தினார். They were pressing a panic button. A fear psychosis they tried to create in the minds of the people of Kerala. இதற்கு பிறகு கொஞ்சம் நாம் இதை கவனிக்க வேண்டும். தமிழகம் இன்னைக்கு மொத்தத்தில் 65 போராட்டத்துக்கு பிறகு, ஈழத்தமிழர் போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு கொந்தளித்து எழுந்திருக்கிறது. கட்சிகளை கடந்து, ஜாதி மத எல்லைகளை கடந்து மக்கள் போராடுறாங்க.
முல்லை பெரியாருக்கு நடப்பது மக்கள் போராட்டம், மக்கள் கிளர்ச்சி. இந்த போராட்டம் இந்த வடிவம் எடுப்பதற்கு என்ன காரணம்? கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களை பட்டினி போட்டு அவர்களை சாகடித்து சாகுபடி செய்ய வேண்டும் என்ற அற்ப குணம் கொண்டவர்கள் அல்ல தமிழர். அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, ஒருபோதும் வராது. அணை முதல்ல உடையாது. இந்த அணை பூகம்பத்தினால் உடையும்னா அதை பற்றிய விளக்கம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. என்ன ரேஞ்சில் இருக்கு, எந்த சிஸ்டத்தில் இருக்கு. 7 ரிக்டர் பூகம்பம் வந்தாலும் முல்லை பெரியார் அணை பெரிக்கு கட்டியான உடையாது. ஆகவே இந்த சூழ்நிலையில் அணைக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. அவர்களுக்கு அரிசி, பருப்பு, காய்கறி, பால், பழம் எல்லாம் நம்ம தான் கொடுக்கணும். இந்த அணை 2 மாநிலத்துக்கு உதவுகிற அணை. நமக்கு 2,17,000 ஏக்கர் சாகுபடி நடக்குது. இருபோக சாகுபடி அணை கணக்கை எடுத்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் ஏக்கர் கணக்கு. 85 லட்சம் மக்களுக்கு, பழைய ஜனத்தொகை 65 லட்சம், இப்ப உள்ள ஜனத்தொகை 85 லட்சம் மக்களுக்கு குடிக்க தண்ணி அதுதான். 6 மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு இந்த தண்ணி தான் போகுது. மதுரைக்கு குடி தண்ணீர் இதுதான். குடிப்பதற்கும் தண்ணீர் இல்லாமல் போய் விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லாமல் அழிந்தே போகும் தென் மாவட்டம். காதூர் பஞ்சத்திலே பழைய புகைப்படங்களை பாருங்கள். எத்தியோப்பியா காட்சியை விட மோசமா இருக்கும். எலும்பு தோறுமா நம்ம மக்கள் இருப்பாங்க. ஆகவே இதுபோல நிலைமை ஏற்பட்டு விடக் கூடாது என்கிற போது இந்த அணையில் உற்பத்தி ஆகின்ற இந்த பொருள்கள் தமிழ்நாட்டுக்கு உற்பத்தி ஆகுதுன்னா, இங்க இருந்துதானே அரிசி போகுது, காய்கறி போகுது, பழங்கள் போகுது. இங்க இருந்துதானே அவர்களுக்கு தேவையான இறைச்சிக்கு தேவையான ஆடு மாடுகள் முதற்கொண்டு எல்லாம் போகிறது. அவங்க யானைகளுக்கு தேவையான தீனி முதற்கொண்டு போகுது. ஒரு சட்டி மணல் அள்ள முடியாது. இங்கதான் சுரண்ட மணலை கூட காட்டி. கேரளம் நம்மை தவிர்த்து ஆந்திரா, கர்நாடகாவிலே பொருட்கள் வாங்கி அவர்கள் வாழ முடியாது. அதெல்லாம் கட்டுப்படியாக நடக்கிற காரியமே இல்லை. அவர்களால் உற்பத்தி செய்யவும் முடியாது. நிலம் கிடையாது, விவசாயம் பண்ணவே முடியாது, அவங்களுக்கு கலனிகள் கிடையாது. எனவே அவர்களுக்கும் வாழ்வளிக்கக்கூடியது. எனவே கேரளத்தினுடைய மக்களுக்கு துன்பம் விளைவிக்க வேண்டும் என்று யாரும் நினைக்கிறார். ஆத்திரப்பட்ட இளைஞர்கள் 1-2 இடங்கள்ல ரொம்ப 1-2 சின்ன சம்பவங்கள் நடந்திருக்கே தவிர, அங்கே உள்ள தோட்ட தொழிலாளர்கள் தாக்கப்பட்ட பிறகு, அங்கே தமிழ் பெண்களுக்கு ஒரு துன்பம் தரக்கூடிய, மனதை ரொம்ப வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவங்கள் அவர்களுக்கு எதிராக நடந்த பிறகு, இது எல்லாவற்றையும் விட டிசம்பர் 2ஆம் தேதி காங்கிரஸ் கட்சி கொடியோட போய் சட்டர உடைக்க முயற்பட்ட பிறகு முல்லை பெரியார், 4ஆம் தேதி பிஜேபி காரங்க பேபி டேமை சமட்டி வச்சு உடைக்க முயற்பட்ட பிறகு, பொறுமையாக இருந்த தமிழகம் அதுக்கு பிறகுதானே குதித்தது. எவ்வளவு பொறுமையை கையாள முடியுமோ தமிழகம் கையாளும். இப்பொழுது என்ன, எதனால மக்களே போராடுறாங்க? இதுக்கு என்ன தீர்வு? மத்திய அரசு இதில் ஓர வஞ்சகமாக பச்சை துரோகம் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிறது. 2006 சட்டத்தை கண்டிச்சு சட்டத்தை செல்லாதுன்னு சொல்ற நடவடிக்கை எடுத்ததா? இல்ல. தொடர்ந்து இந்த 6 ஆண்டு காலத்திலும் மன்மோகன் சிங் அரசு முல்லை பெரியார் பிரச்சனையில மன்னிக்க முடியாத துரோகத்தை செய்திருக்கிறது. அப்ப புதிய அணை கட்டணுங்கிறாங்களே, அது பள்ளத்தில் கட்ட திட்டமிடுகிறார்கள். ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே நெய்யார் இடதுகரை சேனல்ல, செண்பகவல்லியில, பாம்பாறு பிரச்சனையில, நல்லாறு இடமலையார் பிரச்சனையில நமக்கு எந்த விதத்திலும் சொன்னபடி நடந்து கொள்ளாத கேரள அரசு தண்ணி நமக்கு அவங்க அணை கட்டி கொடுக்க போறது கிடையாது. 2வது முக்கியமா அவர்கள் திட்டமிடுகிற இடமே ஒரு பள்ளத்துக்குள்ளேதான் அமைகிறது. கடல், அதனால நமக்கு தண்ணி கொடுக்க முடியாது. வனப்பகுதிக்குள்ள அணை எப்படி கட்ட முடியும்? ஆய்வு செய்ய அனுமதி கொடுத்தது மத்திய அரசு செஞ்ச துரோகம். எனவே இந்த சூழ்நிலையில் அணைக்கு ஆபத்து வருகிறது என்று இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய உளவு பிரிவு, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதனுடைய இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி பிரான்ச் ஆஃப் தி இன்டெலிஜென்ஸ் பியூரோ நவம்பர் 9-10 தேதிகளில் 2006ஆம் ஆண்டு மத்திய அரசுக்கு திட்டவட்டமான ஒரு அறிக்கை அனுப்பியது. அந்த அறிக்கையில் அணைக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னது. அணையை உடைக்க கூடும் அவர்கள் என்பதனால் உடனடியாக கேரளா போலீஸ் personnel should be removed from the dam site and Central Reserve Police Force or Central Industrial Security Force should be deployed at the dam site. கேரள போலீஸை அப்புறப்படுத்திவிட்டு மத்திய போலீஸை கொண்டு வந்து குவிக்க வேண்டும் என்று மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் உளவு பிரிவு எச்சரிக்கை செய்து இந்த கடிதத்தை அனுப்பியது. இதை தூக்கி மத்திய அரசு குப்பையில போட்டுருச்ச. அப்ப அணையை உடைக்க கூடும் அவர்கள் என்று எச்சரிக்கிறது உளவு பிரிவு. அணையை பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? அணைக்கு அப்படி ஒரு உடைக்கின்ற முயற்சிக்கு அவங்க ஈடுபட்டு நடந்தா விபரீத விளைவுகள் யார் கட்டுப்படுத்த முடியும்? மத்திய சர்க்கார் எப்படி இருக்கு, யார் ஏற்றுக்குவாங்க?
இதைத்தானே தமிழ்நாடு முதலமைச்சர்